ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 30/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரதமை திதி ரேவதி நட்சத்திரம், பாலவ கரணம், அமிர்த யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். பொதுவாக நாம் வார ராசி பலன் பார்க்குறதுல இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை உள்ள நாட்களில் கோச்சார கிரக நிலைகளுடைய சஞ்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் போகக்கூடிய நிலை, அதனுடைய பலன்களை வைத்து பேசுகிறோம். அதோட அந்த வாரத்தினுடைய ஆன்மீக முக்கிய நிகழ்வுகளை பற்றியும் சொல்கிறோம். இந்த வார செவ்வாய்க்கிழமை 11:08 AM முதல் கிருத்திகை இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை. செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாளில் முருகனை வழிபட பலவீனங்கள் அகன்று கிரக பாதிப்புகள் நீங்கி முன்னேற்றம், நல்ல வழி கிடைக்கும், வாழ்வில் ஒளி பிறக்கும். வியாழக்கிழமை வளர்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபடலாம், மற்ற கோவில்களிலும் முருகனை வழிபடலாம். புத்திர பாக்கியம் தடைபட்டு இருக்கிறவங்களுக்கு அது நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் கொடுப்பார். அதற்கான தடைகள் நீங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கர்ப்பப்பையிலேயே குறைகள் இருந்தால் கூட அது உரிய மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சை எடுக்க வச்சு அது கிடைக்க வைப்பார். அதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்குவார். ஆனால் தம்பதியாக போய் கும்பிடணும். என் மனைவி மட்டும் எனக்கு லீவ் இல்லை சார், மனைவி மட்டும் போய் கும்பிட்டோம், இல்லை மனைவிக்கு கோயிலுக்கு வர விருப்பம் இல்லை சார், நான் மட்டும் போய் கும்பிட்டுக்க. மனமொன்றி தம்பதியினர் இறைவனை வழிபட வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும். அதோடு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும், திசாபுத்திகளையும் பார்க்கணும் அப்படின்னா 9842236995 என்னோடய எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, இதே நம்பர் தான் கூகுள் பே நம்பர், அதுக்கான அமௌண்ட் போட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தை முழுமையாக பார்த்து திசாபுத்தி எப்படி இருக்குது, அதோடு கோச்சாரத்தை இணைச்சி எந்த காலங்களில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குங்கிறது, அதற்கான பரிகார முறைகளும் எளிய பரிகார முறைகளும் நம்ம சொல்லிடுவோம். அதை நீங்கள் அந்த பரிகாரங்களை நீங்கள் முறைப்படி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி மேன்மை பெறலாம். 27 வருடங்களாக முழு நேரமாக நான் இந்த ஜோதிடத்துறையில் இருந்து பணியாற்றிட்டு வர்றேன். பல ஆயிரம் பேர் எங்கிட்ட பலன்களை பெற்றிருக்காங்க. அந்த அடிப்படையிலும் உங்களுக்கும் அதுக்கான பலன் எந்த உலகத்தில் உள்ள எந்த நாடுகளில் இருந்தாலும் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த பலன்களை பெறலாம். அதோடு நம்ம ராசி பலன்களை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எல்லா ராசிக்கான பலனில் பாருங்கள், அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இனி இந்த வார கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமாக சூரியன் கும்பத்தில் பகை நிலை, சந்திரன் மீனத்தில் இருக்கார் சமம், செவ்வாய் மிதுனத்தில் பகை, வியாழக்கிழமை கடகத்துக்கு பயிற்சியாகி நீசம் பெறார், புதன் மீனத்தில் நீசம், குரு ரிஷபத்தில் பகை நிலை பெற்றிருக்கு, அது மே 15 வரைக்கும் இருக்குது. சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி மீனத்துக்கு வந்துட்டார். போன சனிக்கிழமையிலேருந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்தில் சமநிலை பெற்றிருக்கார். ராகு மீனத்தில் நட்பு, கேது கன்னியில் நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் அஷ்டமத்துக்குரிய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சிம்மத்துக்கும், திங்கள் செவ்வாய் கன்னிக்கும், புதன் வியாழன் துலாத்துக்கும், வெள்ளி சனி விருச்சிகத்துக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். இனி இந்த வார ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு செவ்வாய் வியாழக்கிழமை இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன்கிழமை வரைக்கும் 3ஆம் இடத்துல செஞ்சிருப்பார், தப்பில்லை.
குரு நல்ல இடத்துல அற்புதமாக 2ஆம் இடத்துல மே 15 வரைக்கும் உட்காந்துருக்கார். இந்த வாரம் அங்கே தான் இருப்பார். தேவைக்கு பணம் வரும், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்குது, பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஒரு வீடு இருந்தால் இதை விட பெரிய வீடு கட்டலாம், ஒரு கார் இருந்தால் இதை விட பெரிய கார் வாங்கலாம், ஒரு பூமி இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பூமியை வாங்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறது, ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறது, விலை எவ்வளோ ஆனாலும் நம்ம எடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய நிலைகளில் உங்களுக்கு குரு சஞ்சரிக்கிறார். விரயக்கிரைய நன்மைகளை கொடுக்க பார்க்குறார். இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்துக்கு எது வராது, விரயத்தில் இருக்குது, சுப விரயம். அதோட 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. போன சனிக்கிழமையிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி இப்போ 7.5 சனியில் உங்கள் ராசி இருக்குது. இது எப்படி எடுத்துக்கணும்னா 30 வயசுக்குள்ளே முதல் சுற்று, 30 to 60 2வது சுற்று, 60க்கு மேலே ரிட்டையர்ட் டைம். அதை பேச வேண்டியதில்லை. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஆனால் இந்த 30 to 60 இருக்கிறவங்களுக்கு சுப செலவுகள் இருக்குது. பணத்தை சேமித்து வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்க வைக்கும். சுப செலவுகள்னால் கட்டடம் கட்டுறது, வீடு கட்டுறது, குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற குழந்தைகளுக்கான சுபகாரியங்கள், குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள்னு சொல்லிட்டு அதற்காக சுப கடன்களை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த வார கிரக நிலைகள் இருக்குது. ஆக இந்த வாரம் முயற்சிக்குரிய பலன் நடக்கும், கூடுதல் செலவாகும், ஆனால் காரிய வெற்றி ஆகும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு அம்மன். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் 11ல் சனி, லாப சனியாக இருக்கார். சனி பயிற்சியானது லாபத்துக்கு வந்திருக்கு. சனி செய்தொழில் முன்னேற்றம், செய்தொழில் லாபம், புதிய வாய்ப்புகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். ராகும் 11ல் இருக்குது, சுக்கிரன் 11ல் இருக்குது, புதன் 11ல் இருக்குது. லாபத்தில் இத்தனை கிரகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், சுபகாரிய முடிவு, குழந்தை பாக்கியம், வீடு புண்ணிய அர்ச்சனை, எந்த ஒரு காரியம் தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா அது தடை நீங்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு முகம் மலர்ந்து காணப்படும். அகமலர்ந்த முகம் மலரும். அகமலருக்கு கிரக நிலைகள் ஒத்துழைக்கணும். முக்கியமாக சனி கிரகம் நல்ல இடத்துல இருக்கணும். நிரந்தரமான விஷயத்தை செஞ்சு கொடுப்பார் சனி. அடுத்த 2.5 வருஷத்தில் 2027 6வது மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நிரந்தரமான விஷயங்கள் அப்படின்னா வீடு, வாகனம், இந்த மாதிரி அவசியமான நிரந்தரமான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாரு. அதனுடைய தொடக்கமாக இந்த வாரம் எடுத்துக்கலாம். சந்திரனு கூட இன்றைக்கி லாபத்தில் தான் இருக்குது. ஆக புதிய முயற்சிகள், காரிய வெற்றி அனைத்து தரப்பினருக்கும் இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்காக சொன்னால் அதுக்கு 1 மணி நேரம் ஒரு ராசிக்கு ஆகும். உங்கள் ராசிக்கு மிகுந்த வசிய ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கடகம், அப்புறம் கன்னி, துலாம். அதாவது வசிய ராசிக்காரங்க எப்பவுமே பக்கத்தில் வந்தால் கை கொடுத்து பேசுவாங்க, தொட்டு பேசுவாங்க. அப்போவே புரிஞ்சிக்கலாம், அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவங்களோட தொழில் பார்ட்னர் போட்டு தொழிலெல்லாம் ஆரம்பிக்கிறதுனா யாரோட பார்ட்னர் போடணும்னா வசிய ராசிக்காரங்களோட பார்ட்னர் போட்டால் சக்ஸஸ் கொடுக்கும். அது நீங்கள் ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்துக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வமாக முருகக்கடவுள். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு சனி போயிருக்கு. பரவாயில்ல. அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தைக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும், அந்த கவலை அகலும். தந்தை வழி உறவுகளோடு இருந்து வந்த பிணக்குகள் அகன்று இணக்கமான சூழல் நிலவும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுக்குரிய மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பம். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வது, அரசியலில் பதவி, புதிய பதவி, எதிர்ப்புகள் விலகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கொடுக்க கல்வியில் புதிய முயற்சியும், கல்வியில் கூடுதல் மதிப்பெண்களும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நிலையில் இந்த வாரம் சந்திரன் போக்கும் அற்புதம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது கடகர் ஆசை. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. சனி அஷ்டமத்தை விட்டு விலகினது மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பம். புதிய வாகனம் சேர்றது. சார் கடனாக இருக்குது, எங்கே போய் வாங்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் கடனாவது கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த பிணக்கு அகன்று இணக்கமான போக்கு நிலவும். இது வரைக்கும் உறவுகள் இருந்து வந்த பகை அகலும். இவர் போய் இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. எதிர்ப்புகள், எதிரிகளுடைய தொல்லை அகலும். எதிரிகள் அடங்குவாங்க. வழக்கு முடிவுக்கு வரும் அல்லது பேசி தீர்க்கப்படும்.
ஆக பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய, பேச்சு நடக்கக்கூடிய, ஒரு இணக்கமான போக்கு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அதனுடைய தொடக்கமாக இருக்கும். ஆக இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய தொடக்கத்துக்குரிய வாரம், பண வரவுக்குரிய வாரம், பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய வாரம். ஆக சிறந்த வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு விநாயகர். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி சூரியன். சூரியனோட நிலைப்பாடு பரவாயில்ல. சந்திரன் இன்னைக்கு மட்டும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும். மற்ற நாட்கள் சந்திரனுடைய போக்கு சிறப்பு, செவ்வாயோட போக்கு சிறப்பு. ஆனால் சனி அஷ்டமத்துக்கு வந்திருக்குன்னா பயப்படணுமா அப்படின்னா இல்லை. இருட்டான எதுக்கு பயப்படணும்? லைட் போட்டு போய்க்கலாம். திசாபுத்தி நல்லா இருந்தால் வண்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். வண்டி நல்லா இருக்கிறா இருந்தால் உங்களுக்கு அதில் லைட் இருக்கும், இரவில் கூட பயணம் பண்ணலாம்னு அர்த்தம். ஆனால் கவனமாக பயணம் பண்ணணும். ஏன்னா இருட்டில் திருடங்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது பொருளாதார விஷயங்களில் தான் முக்கியமாக கவனமாக இருக்கணும். பணம் நம்பிக்கை அடிப்படை கொடுக்கல் வாங்கல், பேராசைப்பட்டால் பெருநஷ்டமாகும். நார்மலாக அசையா சொத்து முதலீடு பண்ணிவிட்டு, பணத்தை அவசியமான முதலீடு பண்ணிவிட்டு தேவைகளுக்கு செலவு பண்ணிகிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. வேலையில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வரும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இந்த வாரத்தில் சிவபெருமான். அடுத்தது கன்னிராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு குருவோட போக்கு அற்புதம். சனி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. அலைச்சல், சிரமங்கள், உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் 7ஆம் இட சனி ராசியை பார்க்கும்போது இருக்கும். அவ்வளோ முகம் தெளிவாக இருக்கும். இப்போ பாரு எப்படி வெயிலில் கஷ்டப்பட்டு கருத்து கிடக்குது அப்படின்னு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அந்த அந்த கொழுகொழுப்பு கொஞ்சம் குறையும். ஏன்னா அலைச்சல் இருந்தாலே அந்த முகம் வாட்டம் காணும். ஆனால் அது உபயோகமான அலைச்சலாக இருக்கும். ஆக ஒர்க்கு அதிகமாக இருக்கும். ஒரு 10 பேர் செய்கிற ஆஃபீஸில் ஒர்க்கை ஒரு 5 பேர் செஞ்சு அப்படி இருக்கும், 5 பேர் லீவ் போட்டு போயிட்டு எப்படி இருக்கும். ஆனால் அது கண்டிப்பாக முடிச்சு கொடுத்தே ஆகணும்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் கூடுதல் நேரத்தை எடுத்துக்கணும், அப்படிலாம் பண்ணணும். ஆனாலும் பொருளாதார வகையில் தவறு இருக்காது. அதுபோக உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் உங்கள் ராசி பார்க்குறது அற்புதமான நிலை. அந்த வகையில் இறைவனுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு பலவீனங்கள் அகன்று நன்மைகள் ஏற்படும். ஆக இந்த வாரம் பலமும் பலவீனமும் கலந்தாலும் பலமே மேலோங்கி இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு மகாலட்சுமி. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சுக்கிரனோட போக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்திரன் புதன் ஒன்றா இருக்கிறது அற்புதமான நிலை. ஆன்மீக நிகழ்வுகளில் அதிக நாட்டம் இருக்கும். பெரிய விஐபிகளோட சந்திப்பு இருக்கும். முன்னேற்றத்துக்குரிய தொடக்கம், அதுக்கான பேச்சு இருக்கும். ஏதாவது ஒரு பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கே சாதகமாகும். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், ஏற்றுமதி இறக்குமதி, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எளிதான காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நிலை இருக்குது. குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த ஒரு இணக்கமற்ற போக்கு சரியாகும். ஆக மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய வாரம், புதிய முயற்சிகளுக்குரிய வாரம், புதிய தொடக்கத்துக்குரிய வாரம். ஆக இந்த வாரம் சிறப்புக்குரிய வாரம். ஆனாலும் உங்களுக்கு புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் போக்குவரத்தில், பேச்சுவார்த்தைகளில், முக்கிய முடிவு எடுக்கிறதுல கவனமாக இருந்தால் இந்த வாரத்தை நீங்கள் 100% பயன்படுத்திக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் பெருமாள். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு செவ்வாய் வியாழக்கிழமை வரைக்கும், அதாவது புதன்கிழமை முடிய வரைக்கும் 8ஆம் இடத்துல இருப்பார். அவர் தான் கொஞ்சம் சில விஷயங்களை தட்டி விட்டுட்டே இருக்கார். நம்ம எடுக்கிற முயற்சியை தட்டி விடுறார். ஆனால் அந்த வியாழக்கிழமையிலிருந்து அது நீசம் பெற்றாலும் 9ஆம் இடத்துக்கு போய் இருக்கிறதுனால சாதகமான நிலை இருக்குது. அது குருவோட சாரத்தில் போகிறார். குரு உங்கள் ராசியை பார்க்குறது அற்புதம். அதோட அஷ்டார்த்தம சனி முடிஞ்சது பரவாயில்ல, புதிய பதவிகள் கிடைக்கும். எப்பவுமே 4ஆம் இடத்துல சனி இருந்தால் பதவிகள் கிடைக்கிறது தடை இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தான் கிடைச்சிருக்கணுங்க, வேறு இடத்துக்கு கிடைச்சிருச்சு, இப்போ கிடைக்குமானா கிடைச்சிருக்கும் அல்லது கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி காதுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும்.
மருந்து மாத்திரை செலவுகள் குறையும். தாயாருக்கு இருந்து வந்த உடல் பிணி அகலும். தாய் வழி சொந்தங்களோடு இருந்து வந்த கருத்து முரண்பாடு நீங்கும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடை அகலும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு நவகிரகங்கள். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதமும் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு சனி 4ஆம் இடத்துக்கு அஷ்டார்த்தம சனியாக போயிருக்கார். சில காரிய தடைகள் தாமதத்தை உருவாக்க பார்ப்பார். உடல் அசதி சோர்வு, தாயாருக்கு உடல் பிணி, தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் சங்கடங்கள், படிப்பில் கொஞ்சம் மறதி மந்த நிலை காட்ட பார்ப்பார். கடந்த 3 வருடங்களாக நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்போவுமே உங்களுக்கே பண்ணிகிட்டு இருந்தால் மற்றவங்களுக்கு அவர் பண்ணணும் இல்லையா வேலை. அவர் வேலைக்காரர் தான், அவர் ஒன்றும் சுகவாசி கிடையாது நம்ம மாதிரி. சனி பகவான் அந்தந்த ராசிக்கு நல்லிடத்தில் இருக்கும்போது அந்த வேலைகளை செஞ்சு கொடுப்பார். அதனால் உங்களுக்கு அடுத்த ராசிக்கு அவர் நல்லது செய்ய போனதுனால உங்கள் வேலையை நீங்களே செய்ய வேண்டியது வரும். அப்படின்னு என்ன ஆகும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது வரும், அவ்வளோதான். குரு நல்லிடத்தில் இல்லை மே 15 வரைக்கும். மே 15க்கு மேலே தற்கால சூழல்கள் ரெடி ஆகும். ஆனால் தற்காலத்தில் எப்படி இருக்குன்னா, உறக்கமின்மை, அலைச்சல், சிரமங்கள், தேவையற்ற மன பயம் வரும். ஏன்னா அது மீனத்திலிருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் ராசி பார்க்கும். சனி ராசி பார்க்கும்போது தேவையற்ற மன பயம் அது 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது இருக்கும். அந்த நிலையோட செவ்வாயும் பார்க்குது. ஆக வியாழக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் சிரமங்கள், அலைச்சல் இருக்கும். வியாழக்கிழமையிலிருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலை கொடுக்கக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அந்த வீடு அருமையான வீடு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். 3, 6, 11 நிரந்தர விஷயங்களை பண்ணி கொடுப்பார். திருமணம் நடக்காமல் இருந்தால் நடக்கும். படிப்பில் எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்க்குற படிப்பு கிடைக்கும். நீட்டு எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. மெரிட்லேயே கிடைக்கும். டொனேஷன் இல்லாமல் காலேஜுக்குள்ளே போக முடியும். வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது. கல்யாண வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம், காதுகுத்து சீரு, குடும்பத்தில் விசேஷ நிகழ்வுகள், கடன் அடைபடுறது, உடல் ஆரோக்கியம், வயதானவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, கடந்த கால பலவீனங்களை நீக்கி மேன்மைகளை உண்டாக்கக்கூடிய தொடக்கத்துக்குரிய வாரமாக 7 சனி முடிஞ்சு முதல் வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்புக்குரிய பலன்கள். இன்னும் அந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்கிறது இதை விட சிறப்பு. ஆக எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரம் மகர ராசிக்கு. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு பிரம்மா. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி பகவான். சனி ஜென்மத்து விட்டு போனது கொஞ்சம் பரவாயில்ல. விரைவில் குரு மாற்றம் ஏற்பட்டால் அதை விட பரவாயில்ல. குடும்பத்தில் சுப நிகழ்வு ஏற்படும். உடல் உபாதைகள் அகலும். உங்களுக்கு இருந்து வந்த காரிய தடைகள் நீங்கும். மன வருத்தங்கள் நீங்கும். கடந்த 2 வருஷமாக பல சோதனைகள், அதனால் வேதனைகள், சாதனைகள் செய்ய முடியல. ஆனால் இந்த சனிப்பயிற்சி கடந்த 29ஆம் தேதி நடந்தது, திருக்கணிதப்படி நடந்தது. இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதி கிடைக்கி, சுமை இறங்கின மாதிரி இருக்கும். தலையிலேருந்து சுமை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ஜென்ம சனி விலகி இருக்குது. சுக்கிரன் நல்லா இருக்குது. ஆக சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தை இந்த வாரத்தில் கொடுக்கும். சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. ஆனாலும் இன்னும் 7.5 சனி பாக்கி 2.5 வருஷத்துக்கு இருக்குது. அது வாக்கு சனியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், உடல் உபாதைகள் நீங்கும், உழைப்பு கொஞ்சம் குறையும், அலைச்சல் நீங்கும், மன வருத்தங்கள் நீங்கும், சுபம் நடக்கும். ஆனாலும் பேச்சில் கவனம். முகஸ்துதி கூட ஒருத்தங்களை நம்ம மேலே கோபத்தை உண்டாக்க வச்சிடும். முகஸ்துதி கூட பண்ணக்கூடாது. ஆக மென்மையான போக்கு மேன்மையை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக துர்க்கை அம்மன். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி குரு பகவான். குருவை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த குரு போகிற பாதை கொஞ்சம் சாதகம் இல்லை. ஜென்மத்துக்கு சனி வந்திருக்கு. ஜென்மத்திலேயே ராகு இருக்குது. மே 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கடினமான பாதையில் பயணம் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது.
மேடு பள்ளமான வளைவுகளான வண்டி வந்து திம்பத்தில் போகுதுங்க, பதனமாக போங்க, கண்ணாடியெல்லாம் ஏற்றி விட்டுக்குங்க, திருடங்க இருக்காங்க, மிருகங்க இருக்குது, காற்று மழை அடிக்கு, இருட்டாக இருக்குது. அப்போ எப்படி போகணும்? லைட் போட்டுக்கணும் வண்டியில். அப்படி வண்டியும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா வண்டி நிறுத்திக்கணும், பயணத்தை கொஞ்சம் நிறுத்தி போகணும். இதுதான் முக்கியம். அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? மழை இல்லாதப்போ விதைச்சாங்களா? கவலைப்பட்டாங்களா? ஆமாம், மழை இல்லை, வெய்ய காலம், விதைச்சா முளைக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க. ஆனால் நாம் எப்பவுமே விதைப்பேன், முளைக்கலைன்னா கவலைப்படுவேன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டிய, ஓய்வெடுக்கக்கூடிய, கடந்து வந்திருப்பீங்க, நிறைய விஷயங்களை சாதிச்சும் வந்திருப்பீங்க, அத்தனை சாமி கும்பிட்டதுனால எல்லாம் நடந்தது. ஆனாலும் இப்போ சாமி கும்பிட்டாலும் நடக்கலைன்னு நினைக்கக்கூடாது. சாமி கும்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கூட தடையாகலாம். ஆனால் தெய்வத்தினுடைய அனுகூலம் எப்படின்னா, இருட்டுக்கு விளக்களவுக்கு இருப்பார். ஆனால் இருட்டு எவ்வளவு காலம் இருக்குதுங்கிற எங்களை மாதிரி இருக்கவங்க மூலமாக உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். ஆனால் கிரகடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும். இந்த ஏழரைச்சனியினுடைய ஜென்மச்சனியினுடைய தாக்கம் உடல் அசதி, சோர்வு, முக்கியமாக பாத வலி, கால் வலி, உடல் உபாதைகள் கொடுக்கும். திசாபுத்தி நல்லா இருந்தால் பாதிப்பு இல்லை. திசாபுத்தி நல்லாதவங்க ஓய்வெடுத்துக்கிறது, இறைவனை வழிபடுறது, பொறுத்து இருக்கிறது, இதை கடைப்பிடிக்கணும். ஆக இந்த வாரத்தில் கடின முயற்சியால் காரியமாற்றக்கூடிய வாரமாக இருக்கும். ஆன்மீக நாட்டத்தால் பலவீனங்களை போக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு விநாயகர். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.